தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது T92 சென்னை. வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து வாசுகியுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்குமாறு பிரதமரிடம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி தெரிவிப்பு. தமிழகத்தில் ஏரிகளை தூர்வாரும் பணி தொடர்பாக திமுக சார்பில் மனு தாக்கல். விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது சென்னை உயர்நீதிமன்றம். டிஜிபி DK ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கியதில் தவறில்லை. வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி தாக்கல் செய்த பரோல் மனு வரும் 31ஆம் தேதி விசாரணை. உலகக்கோப்பை வாழ்வீச்சு தொடரில் தங்கம் வென்ற பவானி தேவிக்கு உற்சாக வரவேற்பு. 2020 ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே தமது இலக்கு என பேட்டி. இனி விரிவான செய்திகள். தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் மாட்டுச்சந்தை ரயில்வே மேம்பாலம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பாலத்தை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் இதுவரை 61 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்றும், தமிழகம் முழுவதும் 85 மேம்பாலங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழக மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது காலதாமதம் ஏற்படுவது ஜகஜம். இருந்தாலும் மாணவருடைய நலன் கருதி நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமரை அரசு வலியுறுத்தி. டெங்கு மற்றும் காய்ச்சலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த அறிக்கையை தமிழக சுகாதாரத்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலால் பலரும் உயிரிழந்து வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு மருத்துவ முகாம்களும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வந்தாலும் போதிய விழிப்புணர்வு இன்றி அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் கடந்த ஆண்டு மற்றும் சிக்கன்குனியா காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், கொசுக்களை கட்டுப்படுத்த நீதிமன்றங்கள் உத்தரவிடவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை டெங்கு மற்றும் சிக்கன்குனியா காய்ச்சலால் இறந்தவர்கள் குறித்த மாவட்ட வாரிய அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது குறித்த விசாரணையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே சேலத்திற்குள் நுழையக்கூடாது என்று கூறி கோவையில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி MS ரமேஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பிலிருந்து ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த தடை ஆணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் கைது செய்யப்பட்ட பின் ஸ்டாலின் மீது போடப்பட்டுள்ள FIR-ஐ ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏரிகளை தூர்வாரும் பணி தொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி கச்சராயன்குட்டையில் உள்ள ஏரியை தூர்வாரும் பணிகளை 1 மாதத்திற்கு முன்பு விவசாயிகள் தொடங்கினர். பின்னர் திமுக அதிமுகவினர் போட்டி போட்டுக்கொண்டு ஏரியை தூர்வாருவதால் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து ஏரி தூர்வாரும் பணிகளை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று அங்கு சென்றிருந்தார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்நிலையில் தமிழகத்தில் ஏரிகளை தூர்வாரும் பணிகளில் மாவட்ட நிர்வாகம் தலையிட தடை விதிக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி துரைசாமி திங்கட்கிழமை விசாரிப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளார். கதிராமங்கலம், நெடுவாசல் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழக மக்களை அலட்சியப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னையில் பச்சை தமிழகம் கட்சி சார்பில் நீதி கேட்கும் போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் சுபா உதயகுமார் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கதிராமங்கலத்தில் ONGC திட்டத்தால் நிலத்தடி நீர்மட்டம் உறிஞ்சப்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களை துன்புறுத்தி வஞ்சித்து 2 அரசுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. மாநில அரசு, நமக்காக எழுந்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசு டில்லியை கண்டு அஞ்சி அவர்களுடைய மேளத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளால் பெரும் அவலத்துக்குள்ளாகி இருக்கிற 8 கோடி தமிழ் மக்கள் சார்பாக நீதி கேட்டு நிற்கும் போராட்டம் ஒன்றை நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இங்கே சென்னையிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். பெட்ரோலிய முதலீட்டு மண்டல திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 31ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பம் அஞ்சலகம் அருகே போராட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். பெட்ரோலிய மண்டலத்தை மத்திய அரசு அமைத்தால் கடலூர், நாகை மாவட்டங்களில் உள்ள 20 கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழக அரசு இத்திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பையும் உடனடியாக திரும்பி பெற வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். நளினி தாக்கல் செய்த பரோல் மனுவை வருகிற 31ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியான நளினி வேலூர் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தனது மகள் ஹரித்ராவின் திருமண ஏற்பாடு செய்ய வேண்டியிருப்பதால் 6 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கியதில் தவறேதும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தமிழக டிஜிபியாக பணிபுரிந்த டி.கே. ராஜேந்திரனுக்கு ஓய்வு பெறும் நாளில் மேலும் 2 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட AITUC செயலர் கே. கதிரேசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் மீது தடை செய்யப்பட்ட குட்கா, பான்பராக் போன்றவை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய பெருந்தொகை லஞ்சம் வழங்கியதாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை குட்கா புகார் குறித்து 2 வாரங்களுக்குள் சிறப்பு லஞ்ச ஒழிப்பு கமிட்டியை அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் விசாரணை நேர்மையாகவும் பாரபட்சமின்றியும் நடக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. பொது விநியோக திட்ட சலுகைகள் மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின்படி பயனடையும் மக்களை முன்னுரிமை பிரிவினர், முன்னுரிமை இல்லாத பிரிவினர் என 2 வகைகளாக பிரிக்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசிடம் கணக்கு காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த வகைப்படுத்தல் நடைபெறுவதாகவும், இதை பொருட்படுத்தாமல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் உணவு தானியம் வழங்கும் நடைமுறையே தொடரும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருப்பது நம்ப முடியவில்லை என தெரிவித்துள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி தமிழகத்தில் 50.55% மக்கள் மட்டுமே மானிய விலையில் உணவு தானியம் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று மத்திய அரசு கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களை வகைப்படுத்தும் திட்டத்தை அரசு கைவிட்டு தமிழகத்தில் உள்ள அனைவரும் முன்னுரிமை பிரிவினர் என அறிவித்து பொது விநியோக திட்ட சலுகைகள் தொடர்ந்து கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து பாங்காக் மற்றும் சிங்கப்பூருக்கு செல்லவிருந்த பயணிகள் ஆயுப் கான் மற்றும் முருகேசன் இருவரிடமும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் அவர்கள் இருவரிடமும் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் இருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதுமலை வனப்பகுதியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மர்மநோய் தாக்கம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்கான மருத்துவ முகாம் இன்று தொடங்கியது. கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பகம் 321 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த வனப்பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வன ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். ஒரு நாளில் 90% நேரத்தை அவர்கள் வனப்பகுதியில் செலவிட்டு வருவதால் அவர்களுக்கு மர்மநோய் தாக்கம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்கான மருத்துவ முகாம் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் முழு உடல் பரிசோதனை செய்து நோய்க்கான அறிகுறிகள் இருப்பின் மருந்துகளும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசோதனை முகாமில் வன ஊழியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகமும் தேனி நல மருத்துவமனையும் சேர்ந்து மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, உள்ள காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு முழு உடல் பரிசோதனை நடைபெறும். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 3 நாள் நடைபெறும். 3 நாள் நடைபெற்று அதில் அவங்களுக்கு மருந்துகளும் வழங்கப்படும். அடுத்து அவங்க மேலாட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உதகை அருகே தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சென்ற கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். நீலகிரி லப்டேல் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சென்ற கார் உதகை அச்சனக்கல் பிரிவில் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் சந்தோஷ் மற்றும் அதில் பயணித்த 5 மாணவர்களும் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக உதகையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆக்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டோம்னா லவுடில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் டர்னிங்கில் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னாங்க. கீழே போய் பார்க்கும்போது எல்லாம் ஆக்சிடென்ட்டாக இருந்தாங்க. பசங்க ஒரு 4 பேர், அதில் ஒரு பொண்ணு, மொத்தம் 5 பேர். டிரைவர் சேர்த்து 6 பேர். அதில் ஒரு 4 பேரை மட்டும் நான் நீலகிரி வேனில் கூட்டிகிட்டு ஜிஎஸ்சி கூட்டிகிட்டு சேர்த்துட்டோம். பின்னாலே காரில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் மட்டும் அன்கான்சியஸ். உலகக்கோப்பை வாழ்வீச்சு தொடரில் தங்கம் வென்று வரலாறு படைத்த தமிழக வீராங்கனை பவானி தேவிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த மே மாதம் ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாழ்வீச்சு போட்டியான உலகக்கோப்பை வாழ்வீச்சு தொடர் நடைபெற்றது. இதில் தமிழக வீராங்கனை பவானி தேவி சேஃப் பிரிவில் பிரிட்டன் வீராங்கனை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் சர்வதேச வாழ்வீச்சு தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பவானி தேவி படைத்தார். தொடர்ந்து 2 மாதங்கள் வெளிநாட்டில் விளையாடிய பவானி தேவி இன்று நாடு திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் சாதனை படைத்த பவானி தேவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. STAT வீராங்கனைகள் உட்பட பலர் விமான நிலையத்திற்கு வந்து வீராங்கனையை வரவேற்றனர். பின்னர் பேசிய பவானி தேவி, வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவுக்காக சர்வதேச அளவில் முதலாவது தங்கம் வென்றது அளவற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் 2020 ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே தமது இலக்கு என்று கூறினார். ஸோ அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறப்ப அந்த காம்படிஷனில் நான் மட்டும்தான் இருந்தேன், என் கூட வேறு யாரும் இல்லை. ஸோ அந்த சந்தோஷம் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் அதை நான் நியூஸாக எல்லாருக்கும் சொன்னதுக்கப்புறமா மற்றவங்களோட விஷஸும் இதுதான் ஃபஸ்ட் டைமுன்றது தான். எனக்கு கோல்டு மெடல் வாங்கினதை விட இந்தியாவுக்கு கிடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமுன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை மற்றவங்க என்னை வாழ்த்து சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக செய்யாற்றில் 5 சென்டிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம், ஆடுதுறை, குடவாசல் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் உள்ள வங்கியின் சார்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு நடந்த வேலைவாய்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் இந்தியன் வங்கி மற்றும் மாவட்ட சமூக நல அமைப்பு சார்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட 3ஆம் பாலினத்தவர்கள் பங்கேற்றனர். இதில் முகாமை துவங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் கூறியதாவது, சமூகத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் கௌரவமாக வாழ சமூக நலத்துறை சார்பில் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை வழங்கி அதன் பின் வங்கியின் மூலமாக கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார்.
மேலும் அவர் 3ஆம் பாலினத்தவர்களின் திறமையை வைத்து தொழில் தொடங்க உதவி செய்யப்படும் என்றும் கூறினார். மணப்பாறை அருகில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் ஆனாங்கரைப்பட்டியில் கடந்த 3 மாதங்களுக்கு மேல் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. மேலும் அவ்வூரில் ஆழ்குழாய் கிணறுகளிலும் நீர் இல்லாததால் அப்பகுதி மக்கள் ஊர்குளத்தில் தேங்கியிருந்த நீரை பிடித்து குடித்து வருகின்றனர். ஆனால் குளத்து நீரை குடித்த பலருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் தீர்வு கிடைக்காததால் மக்கள் காலி குடங்களுடன் வையம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். தண்ணியே இல்லை சார். நாங்கள் 1 மாதம் ஆச்சு தண்ணியை பார்த்தேன். தண்ணியே இல்லை சார். நாங்கள் தண்ணி இல்லாமல் நாட்டு மக்களை நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம். ஏழை எளிய நாங்கள் தண்ணி இல்லாமல் எங்கே சார் போவோம்? தண்ணியே கிடையாது. எங்களுக்கு காவிரி தண்ணி வரல. 1 மாதம் ஆச்சு தண்ணி வந்து சார். தண்ணி கிடையாது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு பஸ்ஸு கிடையாது. எங்களுக்கு எந்த வசதியுமே எங்கள் ஊருக்கு இல்லை சார். நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு எதை செஞ்சாலும் நீங்கள் செய்யணும் சார். மக்களுக்கு செய்யணும். இப்போ தண்ணி இல்லை சார். எங்களுக்கு தண்ணி வேணும் சார். எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தண்ணிக்காண்டி போராடுறோம் சார். உடுமலைப்பேட்டை அருகில் அமராவதி அணையில் கரூர் மாவட்ட விவசாயிகள் ஒன்று கூடி புதிய ஆயக்காட்டில் நீர் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் சமீபத்தில் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் பழைய ஆயக்காட்டு பாசன ஆற்றில் மட்டுமே நீர் திறக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் திடீரென புதிய ஆயக்காட்டு பாசன ஆற்றில் அப்பாசன விவசாயிகள் போராடி இருப்பதாக தகவல் கிடைத்ததை ஒட்டி 2 வாய்க்கால்களிலும் நீரை திறந்தனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள். இதனால் கரூர் மாவட்ட பாசன பகுதிகளுக்கு நீர் வந்தடையாது என கூறி கரூர் மாவட்ட விவசாயிகள் தங்கள் கண்டனத்தை தெரிவிக்க அமராவதி அணையில் ஒன்று கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 1 வருஷமா தண்ணீரே அங்கே விடுவது இல்லை, கிடையாது. 3 தரம் இங்கு திருப்பூர் மாவட்டத்தில் 39 அடியில் ஒரு தரம், 32 ஒரு தரம், 30 ஒரு தரம், 3 தரம் தண்ணி எடுத்துகிறேன். கரூர் மாவட்டத்தில் குடி தண்ணீர் பஞ்சம் ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குடிநீரே அங்கே சொத்து கூட கிடையாது. உப்பு தண்ணியும் கிடையாது, நல்ல தண்ணியும் கிடையாது. நாங்கள் விவசாயத்துக்கே கேட்கவில்லை. நாங்கள் கேட்கறது இப்பொழுது அமராவதி டேமில் இருந்து கரூர் மாவட்டம் கடமட பகுதி வரும் குடிநீருக்காக, உயிர் தண்ணிக்காகத்தான் நாங்கள் போராடி இங்கே வந்திருக்கிறோம். விழுப்புரம் அருகில் நகை பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 43 பவுன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் திண்டிவனம் பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்தன. இதனால் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. பின் நகை பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்த இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை தீவிரமாக கண்காணித்தனர். அதன் அடிப்படையில் பானாம்பட்டு லட்சுமி நகர் பகுதியில் தனிப்படை போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் சந்தேகத்திற்கு இடமான தினேஷ், மது என்கிற 2 பிடிபட்டனர். பின்னர் இவர்கள் இருவரையும் விசாரித்ததில் திண்டிவனம், மயிலம் உள்ளிட்ட 12 இடங்களில் நகை பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து வழிப்பறி கொள்ளையர்கள் இருவரையும் கைது செய்த காவல்துறை அவர்கள் இருவரிடமும் இருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்புள்ள 43 பவுன் நகைகள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த சிக்னல் கொடுக்குறாங்க, கையெழுத்து சிக்னல் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். தினேஷ் என்ற தினேஷ்குமார் மற்றும் விழுப்புரம் சாலையம்பாளையத்தை சார்ந்த மது என்பவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். விசாரணையில் தாலுகா காவல் நிலையம், டவுன், கண்டமங்கலம், மயிலம், திண்டிவனம் ஆகிய பகுதியில் இவர்கள் 12 வழக்குகள், அதாவது செயின் பறிப்பு வழக்குகள் செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 43 சவரன் நகைகளும் ஒரு 2 சக்கர வாகனமும் இந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனமும் நாங்கள் தேனி அருகில் காவலில் வைக்கப்பட்டு மரணமடைந்த தலித் நபரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவ்வூரைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ரோசனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி சமீபத்தில் ஒரு அடிதடி வழக்கில் ராஜதானி போலீசாரால் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
அப்போது அங்கு அவர் உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கருப்புசாமியின் உடலை மீட்க சென்ற உறவினர்கள் அவரது உடலை பார்த்தபோது உடலில் காயங்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து அவரது உறவினர்கள் போலீசாரிடம் விளக்கம் கேட்டும் முறையான பதில் கிடைக்காததால் கருப்புசாமியின் உடலை வாங்க மறுத்து ரோசனப்பட்டியில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் குறித்து அறிந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் கருப்புசாமியின் உறவினர்களை நேரில் சந்தித்து இந்த மர்ம இறப்பில் உரிய விசாரணையும் நிவாரணமும் கிடைக்கப்பெற உதவுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரச்சனையின் காரணமாக 2 பேருக்குள்ள தகராறு. அதில் ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் இருக்கும்போது ஒருத்தர் இறந்துடுறாரு. அந்த இறந்தது எப்படின்ற மர்மம் சொல்லி ஊர் மக்கள் ஒரு டவுட் பண்ணுறாங்க. அதை நீதி விசாரணை வேணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்காங்க. தொகுதின்றதுனால நான் வந்து பார்த்தேன். அது நீதி விசாரணை கோர்ட்டு உத்தரவுப்படி மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடத்தி பண்ண போகிறாங்க. 2வது நான் கலெக்டரை போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வேணும், நீதி விசாரணை கொஞ்சம் குயிக்காக பண்ணி அது நல்லது கிடைக்கிற மாதிரி பண்ணுறது ஒன்று ஏற்பாடை நான் போய் பண்ண போகிறேன். மயிலாடுதுறை அருகில் உள்ள கேது ஆலயமான நாகநாத சுவாமி ஆலயத்திற்கு ராகுகேது பயிற்சி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் பூம்புகாரை அடுத்துள்ள ஊர் கீழப்பெரும்பள்ளம். இங்கு கேது பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. மேலும் நவகிரகங்களில் கேதுவிற்கு உரிய ஆலயமாக வணங்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தை ராகுகேது பயிற்சி நடைபெற்றதையொட்டி கேது பகவானுக்கு சிறப்பு ஹோமங்கள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு கேது தோஷத்தினால் உண்டாகும் துன்பங்கள் குறைய வேண்டிக் கொண்டனர். மகர ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு கேது பிரவேசிக்கிறார். இந்த பிரவேசிப்பதை முன்னிட்டு மகா சிறப்பு பரிகார வேள்வி நடைபெற்றது. இது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில். இந்த கோயிலில் இந்த நிர்வாக கர்த்தர்கள் அனைவரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து வந்திருக்கிற சேவார்த்திகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு பரிகார வேள்வி நிறைவு பெற்றது விழா. இந்த பரிகார யாக வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 9 ராசிக்காரர்கள் இந்த பரிகார யாக வேள்வியில் கலந்து கொள்வது சிறந்தது. மீத்தேன் போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்காகத்தான் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் வஞ்சிக்கிறது என பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமனின் தந்தையின் இறப்புக்கு ஆறுதல் கூற அவரது வீட்டிற்கு சென்றிருந்த தமிழ் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் அதன்பின் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 23,000 ஹெக்டேரில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பது அரசின் எதேச்ச அதிகாரப்போக்கை காட்டுகிறது என்றார். மேலும் அவர் காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்காமல் மத்திய அரசு இழுத்தடிப்பது காவிரி சமவெளி பகுதியை மீத்தேன் போன்ற திட்டங்கள் மூலம் பாலைவனமாக்குவதற்காகத்தான் எனவும் குற்றம் சாட்டினார். நெடுவாசல் போன்ற பகுதிகளில் மக்கள் போராட்டங்கள் இதற்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த அறிவிப்பின் மூலம் காவிரி சமவெளி பகுதி முழுவதிலும் இந்த போராட்டங்கள் பரவும் பெரும் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுகள் சந்திக்க வேண்டிய நேரம் என்று நான் எச்சரிக்கிறேன். இத்துடன் இச்செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.